அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8/8/2024 வியாழக்கிழமை. இன்று நாக சதுர்த்தி விரத நாள். வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சுக்ல சதுர்த்தி நாளிலே விநாயகப் பெருமானையும் நாகராஜ பெருமானையும் நாகரையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும், தோஷங்கள் எல்லாம் விலகும், திருமணத் தடை விலகும், குழந்தை பேறு கிடைக்கும், வம்சம் தலைத்தோங்கும். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை நாகபஞ்சமி கருட பஞ்சமி இணைந்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள். இன்று இரவு 11:47 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று இரவு 11:35 வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகமும் இரவு 11:35 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று அபிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சொன்னதை செய்யும் மேஷராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். நண்பர்கள் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொந்தமாக வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி அல்லது கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் எடுக்கலாம். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக சில சுப செலவுகளை செய்வீர்கள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. அமைதியாக இருந்து முன்னேறும் ரிஷபராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக சட்டத்துறை லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்புக்கு நன்மைகள் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு.
ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சனி பகவானால் தடைகள் தாமதங்கள் வரும். கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது. வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதேபோல் பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் வரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தராது, நன்மைகளை தராது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நினைத்ததை சாதிக்கும் சிம்மராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது. சிலருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டி எதிர்ப்பு இருக்கும். ஊழியர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சாப்பாட்டு உணவு விஷயத்திலே பெரியவர்கள் முதியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய நாள். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க, பிஸ்னஸ் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, வெற்றிகள் கிடைக்கும் நாள். உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வீடு கட்ட ஆரம்பித்து சில பேருக்கு அறவாசியிலே நிற்கும், பாதையிலே நிற்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த வீடு கட்டுறதுக்கு தொடர்ந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காலம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. காரியங்களிலே விடாமுயற்சி செய்யும் துலா ராசி அன்பர்களே, சூரிய பகவானால் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அது சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்பு சிலருக்கு உண்டு.
விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், grocery ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று பெரியவர்கள், முதியோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே, பணவரவு உள்ள நாள். நீண்ட நாளாக வரவேண்டிய சில கொடுக்கல் வாங்கல்கள் இன்று நல்லபடியாக நடக்கும். சொத்து விற்கவோ வாங்கவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி மண்குவாரி வைத்திருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வியாபார வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, குருவின் பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள், அட்மிஷன் சம்பந்தப்பட்டமாகவோ அல்லது விசா சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக சாதகமாக நடக்கக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையும் ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. உழைப்பால் உயரும் மகர ராசி என்பர்களே, ராகு பகவானால் சில காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு குறிப்பாக நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போகும் கும்பம் ராசி அன்பர்களே, சூரிய பகவானால் சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இதேபோல பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். காரிய வெற்றி உண்டு. உதிரி வருமானம் உண்டு.
வெளிநாட்டிலே பார்ட் டைம் வேலை செய்பவர்கள் அல்லது மாணவர்களாக இருந்து பார்ட் டைம் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக அல்லது பிஆர்க்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல செய்திகளையும் தருகின்ற நாள். பயணங்களின் பொழுது புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். கலைத்துறையினருக்கு லாபம் உண்டு, பணவரவு உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில் ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ துர்க்கை அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.